கரெக்ட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஐபிஎல் உடைய குரூப் அட்டவணை இப்போ வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ வரைக்கும் குரூப் அட்டவணை வெளிவரல. ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு இதை ரிவீல் பண்ணாங்க. ஏ குரூப்ல எந்த டீம் இருக்காங்க, பி குரூப்ல எந்த டீம் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல என்ன ப்ரோ இருக்கு? ஸோ எப்பவும் போல இந்த ஸ்கெடியூல் வச்சுருவாங்க, அதுல வந்துட்டு நம்ம பார்த்து மேட்ச் ஆட வேண்டியதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. குரூப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சேம் குரூப்ல இருக்கிற டீம் கூட ஒரு தடவை ஆடணும். ஸோ ஆப்போசிட் டீம்ல இருக்கக்கூடிய டீம்ஸ் கூட 2 தடவை ஆகணும். இந்த விஷயம் உங்களுக்கு குழப்பது இல்லையா? சோ நான் தெளிவா சொல்றேன், இது யாருக்கு அட்வான்டேஜ், யாருக்கு டிஸ்அட்வான்டேஜ், ஆர்சிபிக்கு சாதகமா இருக்கா, ஆர்சிபியோட குரூப்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கறத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஐபிஎல் நடத்தின ஃபார்மேட் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஸோ அதாவது ஒவ்வொரு டீமும் இன்னொரு டீம் கூட 2 மேட்ச் விளையாடுவாங்க. ஒன்னு ஹோம் ஒன்னு, இன்னொன்னு அவே ஒன்னு. ஸோ இதுதான் வந்துட்டு ஐபிஎல் உடைய ஃபார்மேட்டா இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா 10 டீம் வந்ததுக்கு அப்புறம் இல்ல, மேட்சஸ் ரொம்ப லென்த்தியா போகும். கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேல வந்துட்டு மேட்ச் ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு டீமும் இன்னொரு தடவை ஆடணும் அப்படின்னா 18 தடவை ஒவ்வொரு டீமும் மேட்ச் விளையாடுவாங்க. அது போக குவாலிஃபயர், செமிஃபைனல், ஃபைனல் அப்படின்னு போட்டா கூட குறைஞ்சபட்சம் 20 மேட்சாவது ஆடணும். இது வந்துட்டு ரொம்ப லாங்கா போகும். ஒரு டீமுக்கே 20 மேட்ச்னா யோசிச்சு பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி தான் சேம் அதே 14 மேட்ச் இருக்கணும். ஆனா இதை குரூப்பா பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. சோ நீங்க நார்மலா இந்த அட்டவணையை பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டீமும் இன்னொரு டீம் கூட விளையாடுறாங்கன்னு மட்டும்தான் தெரியும். ஆனா அதை கிளியரா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை நீங்க குரூப் வச்சுதான் பார்த்தாகணும். சோ குரூப் ஏ, குரூப் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 குரூப்பா பிரிச்சிருக்காங்க. இந்த குரூப் ஏல என்னென்ன டீம்ஸ் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா மும்பை, கேகேஆர், ஆர்ஆர், டிசி, எல்ஆர்சி குரூப் ஆஃப் டெத்னு சொல்லணும். அவ்வளோ பவர்ஃபுல் டீமும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏ குரூப்ல தான் இருக்கு. ஸோ பி குரூப்ல எந்தெந்த டீம் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா சிஎஸ்கே, எஸ்ஆர்எச், ஆர்சிபி, பஞ்சாப், குஜராத் டைட்டன்ஸ். ஸோ இந்த 5 டீமும் பார்த்தோம் அப்படின்னா குரூப் பில இருக்கு. ஸோ இந்த குரூப் ஏ, குரூப் பி இந்த ரெண்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம், எப்படி மேட்ச் விளையாடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஏ குரூப் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டீம் அந்த குரூப்புக்குள்ள இருக்கிற ஒரு டீம்ஸ் கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு தடவை தான் விளையாடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா குரூப் ஏல மும்பையும் கேகேஆரும் இருக்காங்களா, மும்பையும் கேகேஆரும் ஒரே தடவை தான் விளையாடுவாங்க. இதே நேர் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய டீம்ஸ் கூட 2 தடவை விளையாடுவாங்க. பி குரூப்ல இருக்க ஆர்சிபி கூட மும்பை 2 மேட்ச் விளையாடுவாங்க. சோ இதுதான் நிதர்சனமான உண்மை. அதாவது சேம் குரூப்ல ஒரு மேட்சும் ஆப்போசிட் குரூப்ல வந்துட்டு 2 மேட்சும் நடக்கும். சோ ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பாதி அட்டவணை தான் வெளியே வந்திருக்கு, முழு அட்டவணை வரல இல்லையா. நம்ம இதை வச்சே கால்குலேட் பண்ணிக்கலாம் யார் யார் கூட மேட்ச் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது இப்ப ஆர்சிபி, சிஎஸ்கே 2 பேரும் ஒரே குரூப்ல இருக்காங்க இல்லையா. சோ ஒரு மேட்ச் அப்படிங்கறத விளையாண்டு முடிச்சிட்டாங்க, 2வது மேட்ச் விளையாட மாட்டாங்க. மேபி குவாலிஃபயரோ, செமிஃபைனலோ இல்ல ஃபைனலோ வந்தா 2வது மேட்ச் இருக்கே தவிர லீக் மேட்ச்ல 2வது மேட்ச் விளையாட மாட்டாங்க. சோ போன தடவையும் இதே மாதிரி தான் அட்டவணை இருந்துச்சு. ஆர்சிபி, சிஎஸ்கே ஒரே தடவை தான் மோடினாங்க. அது வந்துட்டு சின்னசுவாமியில் நடந்துச்சு. இந்த தடவையும் ஆர்சிபி, சிஎஸ்கே ஒரே மேட்ச் தான் விளையாண்டுருக்காங்க. சேப்பாக்ல நடந்து முடிஞ்சு. சோ இனிமேல் செமி எலிமினேட்டர் வந்தா மட்டும்தான் இல்ல குவாலிஃபயர் வந்தா மட்டும்தான் ஆர்சிபி, சிஎஸ்கே உடைய ஃபேஸ் ஆஃப் நடக்கும். சோ அது வரைக்கும் நடக்காது அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை. சரி ஓகே, ஆர்சிபிக்கு சாதகமானு கேட்டா எஸ், ஆர்சிபியோட குரூப்ல இருக்கக்கூடிய டீம்ஸ் யார் யாருன்னா மறுபடியும் பார்க்கும்போது சிஎஸ்கே, எஸ்ஆர்எச், பிபிகேஎஸ், ஜிடி அப்படின்னு சொல்லிட்டு 4 டீம் இருக்காங்க. இந்த 4 டீம் கூட ஒரு மேட்ச் தான் விளையாடுவாங்க. ஆனா ஆப்போசிட் குரூப்ல இருக்காங்க தெரியுமா, அவங்க கூட 2 மேட்ச் விளையாடுவாங்க அப்படிங்கறதா ஆர்சிபியோட கணக்கு. அப்படி பார்க்கும்போது ஆர்சிபிக்கு மும்பை கூட 2 மேட்ச், கேகேஆர் கூட 2 மேட்ச், ஆர்ஆர் கூட 2 மேட்ச், டிசி கூட 2 மேட்ச், எல்ஆர்ஜி கூட 2 மேட்ச். அந்த பக்கம் இருக்கிற குரூப்ல இருக்க எல்லாருமே பவர்ஃபுல்லுங்க. மும்பை இந்தியன்ஸுக்கு சாதகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த டீம் கூட எல்லாம் மீதி இருக்கிற கேகேஆர், ஆர்ஆர், டிசி, எல்ஆர்ஜி கூட மும்பை ஒரு தடவை தான் விளையாடுவாங்க. ஆனா ஆர்சிபி ஆப்போசிட் குரூப்ல இருக்கிறதுனால இந்த டீம்ஸ் கூட எல்லாம் 2 தடவை விளையாடணும். எல்லா டீமுமே மோஸ்ட் பவர்ஃபுல். சோ ஆர்சிபியும் பவர்ஃபுல்லா இருந்தாலுமே இவங்க கொஞ்சம் டேஞ்சர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் எப்படி டார்கெட் பண்ணலாம் அப்படின்னா, சேம் குரூப்ல மினிமம் 1 வெற்றியாவது வந்துட்டு அவங்க வச்சுக்கணும். அதாவது சிஎஸ்கே கூட தோத்துட்டாங்க இல்லையா, அந்த மேட்ச் போக சேம் குரூப்ல உங்களுக்கு எஸ்ஆர்எச் கூடயோ, பஞ்சாப் கூடயோ, ஜிடி கூடயோ ஒரே மேட்ச் மட்டும் தான் இருக்கு. இந்த ஒரு 3 மேட்ச்ல ஒரு 2 வெற்றியாவது அவங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஆப்போசிட் குரூப்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய டீம்ஸ் கூட எல்லாம் 2 வாய்ப்பு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மும்பை கூட அவங்களுடைய வான்கடையில் ஒரு மேட்ச் ஆடுவாங்க, சின்னசுவாமியில ஒரு மேட்ச் ஆடுவாங்க. கேகேஆர் கூட ஈடன் கார்டன்ல ஒரு மேட்ச் ஆடுவாங்க. சேம் அதே மாதிரி சின்னசுவாமியில ஒரு மேட்ச் ஆடுவாங்க. ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஹோம் கிரவுண்ட்ல ஒரு மேட்ச் ஆடுவாங்க. சேம் சின்னசுவாமியில ஒரு மேட்ச் ஆடுவாங்க. சேம் டிசியும் அப்படித்தான், எலர்ஜி அப்படித்தான். சோ அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல ஒண்ணு, ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்ட்ல ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி வரும். சோ அப்படி பார்க்கும்போது அட்லீஸ்ட் இவங்களுக்கு ஒரு 5 மேட்ச் ஹோம் கிரவுண்ட்ல கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இவங்க குரூப்ல ஒரு 3 மேட்ச் கிடைக்குது. சோ வின்னிங் பாசிபிலிட்டி ஆர்சிபிக்கு ஓரளவுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். என்னதான் குரூப் 7 இருக்கக்கூடிய டீம்ஸ் பவர்ஃபுல்லா இருந்தாலும் 2 சான்ஸ் கிடைக்குது. மும்பை கூட 2 மேட்ச், அதே மாதிரி கேகேஆர், ஆர்சிபி எல்லாருக்குமே 2 மேட்ச் இருக்கிறதுனால ஒன்னு தோத்து ஒன்னு வின் பண்ணா கூட பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபினால குவாலிஃபை பண்ண முடியும், சான்ஸ் இருக்கு. சேம் சிஎஸ்கேக்கும் இது பொருந்தும். ஏன்னா அதே குரூப்ல தான் சிஎஸ்கேவும் இருக்காங்க. சோ மும்பை கூட 2 மேட்ச் விளையாடுவாங்க, கேகேஆர் கூட ஆடுவாங்க. சோ பயங்கரமான ஸ்குவாடா
படம் அந்த பக்கம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே சமாளிக்கிறதுக்கு சிஎஸ்கேனாலையும் முடியும், ஆர்சிபினாலையும் முடியும். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஸோ அழகா பார்த்தோம் அப்படின்னா அவங்களால குவாலிஃபை ஆக முடியும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த குரூப் ஃபார்மட் படி தான் கேம் நடந்துட்டு இருக்கு. இங்க நிறைய பேருக்கு இது தெரியறது இல்ல. ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தாலே தெரியும், 8 டீம் இருக்கும்போது 14 மேட்ச் தான் நடந்துச்சு. இப்போ 10 டீம் இருக்கும்போது சேம் 14 மேட்ச் தான் நடக்குது. ஸோ கால்குலேஷன் எப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் 14 கேம்ஸ் இனாஃப் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அதை கால்குலேட் பண்றதுக்கு தான் ஃபுட்பால்ல நடத்துற மாதிரி இந்த 2 குரூப்பா பிரிச்சு நடக்கிறாங்க. ஸோ இதுல குவாலிஃபை இருக்கு, இதுக்கெல்லாம் குரூப் தேவையில்லைங்க. ஸோ ஒட்டுமொத்தமா விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் யார் டாப் 4 வராங்களோ அவங்க தான் குவாலிஃபை ஆக போறாங்க. பட் இருந்தாலும் இந்த குரூப் படி ஒரு மேட்ச் அவே ஒரு மேட்ச் ஹோம் அப்படின்னு வரும்போது ஸோ சாதகமா ஏகப்பட்ட டீம்ஸுக்கு இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ஏ குரூப் உண்மையாலுமே டேஞ்சரான குரூப்பா இருக்கிறாங்க பி குரூப்பை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த குரூப் படி நடத்துறது என்ன நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷம் உங்களுடைய அட்டவணை வந்துட்டு 3வது நாள் விட்டுருக்காங்க. அதாவது 3வது நாள் மேட்ச் நடக்கும்போது, முதல் நாள் வெள்ளிக்கிழமை நடந்துச்சு இல்லையா, ஸோ ஞாயிற்றுக்கிழமை மேட்ச் நடக்கும்போது இந்த அட்டவணை அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஆர்சிபிக்கு சாதகமா இருக்கான்னு கேட்டா எஸ், அவங்க குரூப்ல இன்னொரு 4 மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். 4 மேட்சோ 3 மேட்சோ இருக்கு. ஸோ அதை அவங்க வின் பண்ணிட்டு ஸோ ஆப்போசிட் குரூப்ல இருக்கக்கூடிய டீம்ஸ் கூட ஹோம் ஒன்று அவே ஒன்று வரும். அதுல ஹோம் கேம்ஸ் எல்லாம் வின் பண்ணாங்க அப்படின்னா ஆர்சிபிக்கு நல்ல பிரைட்டான சான்ஸ் அப்படிங்கிறது பிளே ஆஃபுக்கு இருக்கு. ஓவராலா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்படி இருக்கு சேனலோட இணைஞ்சிருங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.